நாம இன்னைக்கு எங்கே கிளம்பியிருக்கோம் அப்படின்னா எங்கே கிளம்பிருக்கோம்? நம்பதால இருக்கு கருப்பொங்கல் வர போயிட்டு சாமி கும்பிட்டு வரலான்னு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை, ஆனால் போகவே முடியல. அப்புறம் சரி பாப்பாவோட வருஷப்பிறகு சித்திரை ஒன்று போகலான்னு நினச்சிட்டு கிளம்புனேன். ஆனால் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை. இவர் கோயம்புத்தூரில் இருந்தாரா, அதோட போக முடியல. அதோட சரி இப்போ போயிட்டு வரலாம், இவர் வேற கோயம்புத்தூர் கிளம்புறாரு. அதனால சரி அந்த கோயிலுக்கு எதுக்கு விட. பாப்பா பிறந்த நாள் அன்னைக்கு கூட்டிகிட்டு போகல. சரி ஓகே, இன்னைக்கு நம்ம ஃப்ரீயாக தானே இருக்கோம், நீ போயிட்டு வந்தலாம்னு சொல்லிதான். பட்டு இங்கே பாருமா, இங்கே பாரு கண்ணாடி வேணுமா, இங்கே பாரு. வெயிலா இருக்குது, சரியான வெயில் எங்க ஊர்ல. நம்மனாலே அதனால கவர் போட்டாச்சு பாருங்க, கருப்பு ஓடுது. சரி ஓகே, நம்ம அடுத்து தூக்கம் வருது கோயிலுக்கு போயிடலாம். இப்போ நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் இங்கே தான் இருக்குது. நம்ம வந்து தொண்டியில் வந்து அர்ச்சனை சாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே பாப்பாவுக்கு கொஞ்சம் பூ வாங்கிட்டு வந்தாச்சு. ஓய் பட்டுமா, சாமி கும்பிடு சாமி, இப்படி கும்பிடுமா பட்டு. அம்மா பாரு, இப்படி கும்பிடு சாமி. பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. இப்படிதான் பாப்பா இப்போ சாமி கும்பிடும். சாமி இப்படி கும்பிடு சாமி. அம்மா நல்லா இருக்கணும், அப்பா நல்லா இருக்கணும். என்ன இப்படி சாமி பத்திரம் எல்லா சாமிக்கும் எங்கேம்மா சாமி சாமி கும்பிடியல? தெரியுது பத்தியா அவருக்கு வந்து பொட்டு வைக்கணுமா, பொட்டு வைக்கணுமாங்க. பட்டு சரி வா போய் பொட்டு வச்சுட்டு வருவோம்பா. பொட்டு வச்சுட்டு வருவோமா? எதுக்கு அடிச்சுக்கிற? ம் சரி வாங்க வாமா. நாங்கள் இப்போ எங்கேருந்து இருக்கோம்னு பார்த்தா 18ஆம் படி கருப்பர் கோவிலுக்கு வந்திருக்கோம். நம்பதாலியில் இருக்கு. என் பொண்ணு வந்து ரொம்ப சாமி பக்தி. சாமியை பார்த்தணும். பட்டு சாமி கும்பிடுமா, சாமி கும்பிடு. அங்கே பாருங்க, அவங்க வந்து இப்படிதான் சாமி கும்பிடுவாங்க. சாமி கும்பிடு, சாமி கும்பிடு. இப்படிதான் இப்படிதான் சாமி கும்பிடுவாங்களா? பட்டு சாமி கும்பிடுமா, இங்க விடுங்க விடுங்க. பட்டு சாமி கும்பிடுமா சாமி. பொட்டு பொட்டு அப்படி வைக்கணுமா? சரிடிமா. இங்க வாமா, இங்க வா பட்ட வா. அம்மா என்னதுமா, என்னது? ஏமா லொல்லு என்னதுமா, என்னமா அது? லொல்லல் பூச்சி பூச்சி கடிக்க போகுது, கடிக்க போகுது, கடிக்க போகுது, கடிக்க போகுது, கடிக்க போகுது. ஆ பட்டு இப்போ வந்துடு, இங்கே பா, இங்கே வா சாமி கும்பிடுவோம். பட்டு வா, இங்கே வந்துடும், இங்கே வந்துடும் வா. பூச்சி கடிக்க போகுது பாருப்பா. பட்டு கடிக்க போகுதுமா. ஏய் எதுக்கு இந்த சவுண்டு? பூச்சி 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 பூச்சி. பா போ, நீ சேட்டை பண்ற வா, கடிச்சு புருமா. பட்டு பட்டு அத்த பொண்ணு மம்மம் தரேன். மம்மம் வேணுமா? பட்டு சாப்பிட்றியா? சாப்பிட்றியாம்மா? சாப்பிட்றியா? இட்லி சாப்பிட்றியா? என்ன வேணும்? தண்ணி வேணுமா? தண்ணி கொடு, தண்ணி கொடு. என்னம்மா பசிக்குதா? மம்மம் வேணுமா? வெயிட் பண்ணுவா, சும்மா இருப்பா. மம்மம்னு நம்ம சொன்னோம்னா முடிஞ்சு வச்சு இருக்கவே இருக்காது. போச்சு மம்மம். லொல்லு கொடுப்புமா மம்மமே? மம்மம் கொடுப்புமா லொல்லுக்கு? சரி 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 குடிங்க குடி குடி. பட்டு அப்பா காணா, அப்பா காணா. நல்லபடியாக கோயிலுக்கு வந்துட்டு சாமியை கும்பிட்டாச்சு. கும்பிட்டதோட கொஞ்சம் பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு அப்படியே ஜாலியாக நானும் பாப்பாவும் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு நல்லா ஜாலியாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு 5 நாய்க்குட்டி இருந்துச்சா, சரி நாய் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு பாப்பாவுக்கு ஒரே சந்தோஷங்க, வேறு லெவல். இருந்தாலும் எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி பிறந்த நாளுக்கு தான் வர முடியல, தனியாக கோயிலுக்கவும் அப்படியே ரிலாக்ஸாக இருந்த மாதிரி. எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. இது என்ன தொண்டியிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும்.
நம்ம போகிற வழியில் பிகேபி தேட்டர் இருந்துச்சு. இந்த கோயிலுக்கு நான் ஒரு டைம் தான் வந்திருக்கேன். அதுவும் எப்படின்னா நான் ஸ்கூல் படிக்கல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட்டி வந்தான் ஒரு நாடகத்துக்காக. அப்போ வந்தது தான். அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம். உனக்கு இதான் ஃபஸ்ட் டைம், எனக்கு ரெண்டாவது டைம். சரி ஓகேங்க, நம்ம வந்து வேலை முடிஞ்சிச்சு, நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. நம்மளும் கிளம்புவோம். பாட்டு பாய் சொல்லுவோம், பாய் சொல்லுவோம், பாய் சொல்லுவேன், பாய் சொல்லு. ஐயோ ஆள் யாரும் இல்லைன்னு தாங்க அது பார்க்குது பாய் சொல்கிறதுக்கு. பாய் சொல்லு அப்பாக்கே, பாய் சொல்லு அப்பாவுக்கு, பாய் சொல்லு, பாய் பாய் சொல்லுமா. ஹரி தேடுது. பாய் பாய் பாய்.